இன்றைக்கி ஒரு 2x ஸ்பீடில் ஒரு வீடியோ பார்த்துடலாமா? கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக முக்கி கண்ணு முழிப்பு இதுங்க செஞ்ச வேலையை வெறும் 2 நிமிஷம் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே ஒரு மனமுறிவோடு தான் ஆரம்பித்தேன். குளிக்கும்போது ஒரு 1/2 கிலோவும் தலை வரும்போது ஒரு 1 கிலோவும் கூட்டிகிட்டே இருக்குது. இதில் எங்கள் அக்கா என்னான்றான்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு முடி கொஞ்சம் வளர்ந்துருக்குதுன்றா. இதை விட ஒரு சோகமான கதையை வேறு எங்கே தான் நான் கேட்பேன். ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து படுத்த படுக்கையாகவே இருக்கிறேன். என்னமோ ஆஃப்ரிக்கா போயிட்டு வந்த மாதிரி. இந்த கிச்சனை க்ளீன் பண்ணணும்னு நினைக்க மட்டும் தான் செய்கிறேன், பண்ணவே இல்லை. இன்றைக்கி எப்படியாவது பண்ணிடலான்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தலையெல்லாம் வாரி பொட்டெல்லாம் வச்சுட்டு ஆரம்பிச்சிட்டேன். செய்ய போகிறது வீட்டு வேலை. இதுக்கு எதுக்கு நான் தலைவாரி பொட்டெல்லாம் வைக்கிறேன்னு எனக்கே தெரியல. இந்த பொண்ணான கை பட்ட உடனே இந்த கிச்சன் எப்படி மினுமினுக்க போகுதுன்னு பார்க்க தானே போகிறீங்க. ஆரம்பிச்சதே வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிறத ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பில் இருக்கிறதெல்லாம் எடுத்து இந்த பக்கம் வைக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதெல்லாம் பண்ணிட்டேன். எப்போ நான் கிச்சன் க்ளீன் பண்ணுறனோ அப்பப்போ இந்த உப்பு ஜாடியிலேருந்து ஸ்பைசஸ் டப்பாலேருந்து எல்லாத்தையுமே தொடச்சி வச்சுருவேன். ஸோ அப்பப்போ பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரே முட்டை பண்ணும்போது அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோவில் எவ்வளோ அழகாக நம்ம அந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுவோன்னே நம்ம டிங்குன்னு ஆடுற மாதிரி நம்ம வாழ்க்கை இருந்துட்டாக்கா எவ்வளோ நல்லாயிருக்கும். சிட்டி ரோபோ மாதிரி நான் இப்படி எடிட் பண்ணும்போது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்ச வேலையை 5 நிமிஷம் ஆகிடுதேன்னு தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். நார்மல் கேஸ் துடைக்கும் போது கூட இவ்வளோ கஷ்டமாக இருக்காது. இது கிளாஸ் ஸ்டவ்ன்றனால அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போய் உக்காடுது. நானும் தேய்க்கிறேன். ஆனால் அந்த பிசுக்கு போகவே மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 4-5 முறை தேய்ச்சதுக்கப்புறம் தான் போச்சு. அதுக்கப்புறம் சாமான்கள்லாம் கையோடு கழுவிட்டு அந்த இடத்தையும் க்ளீனாக பெருக்கி விட்டுட்டேன். கிட்டத்தட்ட 2 நாளுக்கு முன்னாடி போட்ட பாயினெல்லாம் சொல்ல மாட்டேன். நேற்று மத்தியானம் போட்ட பாய் எடுக்கவே இல்லை. எங்கள் வீட்டுக்காரரும் இன்றைக்கி லீவில் இருந்தனால அப்படியே படுத்துகிட்டே இருந்தோமா. நான் ஒரு நாள் அமைதியாக உட்காந்துட்டேன். இந்த வீடோட நிலைமை இதுதான். என்னமோ ஹோட்டலில் பெருக்கிற மாதிரி பெருக்க குப்பை வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளோட பழக்கதோஷமான கடைசியாக ஒரு முறை பார்த்துட்டு கிச்சனை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம்.